உள்ளபடியே விஜய் அரசியலையாவது குடும்பமா செயல்படணும்னு ஆசைப்படுறாருங்க நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா எத்தனை துறைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அதனால ஆயிருந்திருக்கும். 118 பேர் இருந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கறதே அவங்களுக்கு 4ஆம் தேதி தான் தெரியும். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே பாஜக RSS விட ஒரு மட்டமான அரசியலை, இந்த குதிரை பேர் அரசியலை அப்பட்டமா பாஜக கூட இரவு நேரங்கள்ல பண்ணக்கூடிய வேலையை விஜய் பகல் நேரத்திலேயே பண்ணாரு. விஜய்க்கு அவங்களையும் கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா எப்படி அந்த டிடிவி தினகரன் அவருடைய கட்சியினுடைய எம்எல்ஏ ஒருத்தரை குதிரை பேரத்தால விலைக்கு வாங்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சிருக்கிறாரோ, அதே போல விடுதலை சிறுத்தைகளினுடைய எம்எல்ஏக்களை மந்திரிகளை ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு திருமாவர்களே வேண்டான்னு முடிவெடுத்தா கூட மந்திரிகளை வச்சு அவருடைய ஒப்புதல்களோட ஆட்சி அமைச்சர்லாம். அரசியலுக்கு யாரு கால வேணும்னாலும் பிடிப்பாங்க. அரசியல் அதாவது முதல்ல தீயசக்தி எவ்வளவு மோசமான வார்த்தைகள்ல அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியை விமர்சிச்சாங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னைக்கு அதிகார வெறி, பதவி வெறியில யாரு காலையாவது பிடித்தாவது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த வெறியில இன்னைக்கு வெக்கமே இல்லாம, கொஞ்ச இல்லாம இன்னைக்கு போயிட்டு அதிமுகவினுடைய கால்கள்ல சரண்டர் ஆயிருக்குது. அதிமுகவை உடைச்சிட்டு அது அப்ப எப்படியாச்சும் பதவி வாங்கிடணும் அப்படின்னு சுத்திட்டு இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அந்த சி வி சண்முகம் தலைமையிலான அந்த குழு இந்த வாதத்தை முன்வைக்குது. அவர்களை பின்னால் இருந்து இயக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா, விஜய், பாஜக RSS கூட்டத்தினுடைய ஹிடன் அஜெண்டாவா தான் பார்க்கிறேன். ஏன்னா எதன் அடிப்படையில சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்ச உடனே அதிகமாக உற்சாகமாக கொண்டாடியது யார் அப்படின்னு சொன்னா RSS இங்க இருக்கக்கூடிய அந்த சேவக் சங் ஆட்கள் தான். தமிழ் நியூஸ் நேரலுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய தமிழ்கா அமுதரசன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். அமைச்சரவை விரிவாக்கம் இன்னும் அது முழுமை பெறல. ஆரம்பத்துல முதலமைச்சரோடு சேர்ந்து 9 அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஏன் ரிமைனிங் இலாக்காக்கள் இன்னும் வழங்கப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு வந்தது. குறிப்பாக அஇஅதிமுகவினுடைய ஒரு பிளவு பிரிவு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரிச்சு வாக்களிச்சிருந்தாங்க. அது சட்ட ரீதியான பல சிக்கல்களும் உண்டு. இப்போ வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், அதே போல IUML இந்த கட்சிகள் எல்லாம் அமைச்சரவையில் பங்கு பெறணும், முதலமைச்சர் விஜய் ஒரு குடும்பமா செயல்படணும் அப்படின்னு விரும்புறாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. திருமாவளவன் அவர்களும் அதற்கு நாங்கள் இது எங்களுக்கு அழைப்பு எடுத்ததுக்கு நன்றி, நாங்க பரிசீலிச்சு தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரம்? உள்ளபடியே விஜய் அரசியலையாவது குடும்பமா செயல்படணும்னு ஆசைப்படுறாருங்க நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா எத்தனை துறைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அதனால ஆயிருந்திருக்கும். 118 பேர் இருந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கறதே அவங்களுக்கு 4ஆம் தேதி தான் தெரியும். அதிகமா ஜெயிச்சுட்டா முதலமைச்சர் ஆயிரலாம், ஆட்சியை பிடிச்சிடலாம்னு இருந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 118 பேர் தேவை அப்படிங்கிறது மே 4 தான் தெரியும். எவ்வளவு திமுகவை விமர்சிச்சாரு, அதிமுகவை விமர்சிச்சாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். தன்னை ஒரு தூய சக்தியா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனா இந்திய அரசியல் வரலாற்றிலேயே பாஜக RSS விட ஒரு மட்டமான அரசியலை, இந்த குதிரை பேர் அரசியலை அப்பட்டமா பாஜக கூட இரவு நேரங்கள்ல பண்ணக்கூடிய வேலையை விஜய் பகல் நேரத்திலேயே பண்ணாரு. அதிமுகவினுடைய ஒரு பிரிவை உடைச்சி அந்த உடைத்த ஒரு பகுதியினுடைய தலைவர்களை நேரடியாக அவர்களுடைய அலுவலகத்திலேயே போய் சந்திச்ச இப்படியான ஒரு குதிரை பேர அரசியலை இந்தியாவிலேயே செஞ்சது யாரு அப்படின்னு சொன்னா விஜய் தான். அப்போ இப்ப அவங்களுக்கு இப்ப தன்னன் திருமாவர்களையும் கூப்பிட்டுருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தா, பாஜகவோட கூட்டணியில் இருந்து வாக்குகளை பெற்ற அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் எங்களுடைய முடிவை பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்டுகளும் அறிவிச்சிருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகளும் அறிவிச்சிருக்கிறாங்க. சோ இந்த சூழல்ல விஜய்க்கு அவங்களையும் கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா எப்படி அந்த டிடிவி தினகரன் அவருடைய கட்சியினுடைய எம்எல்ஏ ஒருத்தரை குதிரை பேரத்தால விலைக்கு வாங்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சிருக்கிறாரோ,
அதே போல விடுதலை சிறுத்தைகளினுடைய எம்எல்ஏக்களை மந்திரிகளை ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு திருமாவர்களே வேண்டான்னு முடிவெடுத்தா கூட மந்திரிகளை வச்சு அவருடைய ஒப்புதல்களோடு ஆட்சி அமைச்சரெல்லாம் நகர்த்திடலாம் அப்படிங்கிற அந்த அந்த குறுக்கு புத்தியில தான் இன்னைக்கு அவர் வந்து பேசியிருக்கிறாரு. திருமாவர்களையும் அழைச்சிருக்கிறாரு. ஆனால் திருமாவர்கள் ஏற்கனவே வந்து கூட்டணி திமுகவுடன் தான் எங்களுடைய ஆதரவு இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக நாங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாப்போம் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஹைகமாண்ட் மீட்டிங் நம்ம ஆல்ரெடி 8ஆம் தேதி நான் வச்சிருந்தேன் ஆன்லைன் வாயிலாக. அதுல பெரும்பான்மையான நிர்வாகிகள் நம்ம அமைச்சரவையில வந்து பங்கு பெறணும் அப்படிங்கிற ஒரு கருத்து பெற எங்களுக்கு அறிவுறுத்தியிருந்தாங்க அப்படிங்கிற கருத்தை திருமாவளவன் அவர்கள் கூறியிருந்தாரு. அந்த கருத்தை இன்றைய தினமும் அந்த செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அதுக்கும் பதில் சொல்லியிருந்தாரு, அதே பதில. ஸோ அப்போ அவருடைய அந்த அண்மை கால பிரஸ் மீட்ஸும் ரொம்பவே ஒரு சர்ச்சைக்குரிய வகையிலும் முன்னுப்பின் முரணா பேசுறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறதா, திமுகவோட கூட்டணி கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான சாத்தியங்கள் தான் தெரிகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. இல்ல இப்ப அது யூகங்களினுடைய அடிப்படையில வந்து நம்ம சொல்ல முடியாது. திருமா அவர்கள் ஒரு ஸ்டேபிளான ஸ்டேட்மெண்டா ஒரே மாதிரி கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னாலாவது நம்ம அதுல இருந்து ஆமா இல்ல அப்படின்னு சொல்லலாம். அவரு ஒவ்வொரு நாளும் நிலைப்பாடு மாறிக்கிட்டு தான் இருக்குது. அவருடைய நேர்காணல்களினுடைய அடிப்படையில நான் சொல்றேன். அதே மாதிரி வந்து ஒரு ஒரு தீர்க்கமான முடிவாக எதையும் அறிவிக்கவும் இல்லை. அதனால இந்த யூகங்களினுடைய அடிப்படையிலேயோ அவருடைய நேர்காணல்களுடைய அடிப்படையிலேயோ எதுவும் சொல்ல முடியாது. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அவர் அறிவிச்சதுக்கு பிறகுதான் நம்ம அது குறித்து நம்ம பேச முடியும். அதனால வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மனநிலையில விசிகா இருக்கிற மாதிரி தான் நானும் பாக்குறேன். அதனால அது அவர் என்ன முடிவு அறிவிக்கிறாரோ அதன் பிறகு அதன் மேல கருத்து சொன்னாதான் சரியா இருக்கும். திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் அஇஅதிமுகவை தோழமை சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா இவங்களால வந்து வெட்டி காக்கப்பட்ட அந்த இயக்கம் பாத்தீங்களா, திமுகவோட வந்து பேசிட்டாங்க, கூட்டணி பேசிட்டாங்க. அதனாலதான் வந்து நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் கொந்தளிச்சு ஒரு ஃபேக்ஷன் உண்டாயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் திரு ஆதவ அர்ஜுனா தன்னுடைய வருத்தத்தை எல்லாம் தெரிவிச்சிருக்காரு. நாங்க தோழமை சக்தியை தான் அணுகுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்பட்டமா சொல்லல நாங்க அமைச்சரவையில வந்து நாங்க இடம் கொடுப்போம் கொடுக்க மாட்டோம், அது தெளிவுபடுத்தல அவரு. பட் ஆனா இப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்காரு. அஇஅதிமுகவை ஒரு தோழமை சக்தியை அங்கீகரிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஆமா, அதாவது அரசியலுக்கு யாரு கால வேணும்னாலும் பிடிப்பாங்க. அரசியல் அதாவது முதல்ல தீயசக்தி எவ்வளவு மோசமான வார்த்தைகள்ல அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியை விமர்சிச்சாங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னைக்கு அதிகார வெறி, பதவி வெறியில யாரு காலையாவது பிடித்தாவது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த வெறியில வந்து இன்னைக்கு வெக்கமே இல்லாம கொஞ்ச நாச்சமே இல்லாம இன்னைக்கு போயிட்டு அதிமுகவினுடைய கால்கள்ல சரண்டர் ஆயிருக்குது இன்னைக்கு விஜயனுடைய தாவேகா அப்படின்னு தான் பார்க்க முடியுது. தேர்தல் சமயத்துல என்னென்ன விமர்சனங்களை வச்சாங்க, இப்ப வந்து தோழமை சக்தி அப்படிங்க. இப்ப யாருடைய அந்த அதிமுக வந்து யாருடைய கூட்டணியில இருந்துச்சு? பாஜகவுடைய கூட்டணியில இருந்துச்சு. அப்போ உங்களுடைய செக்யூலர் டிராமா எல்லாம் என்னவாயிட்டு இருக்குது? அப்போ திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்கான நெரேஷனை உருவாக்கி விட்டது இவங்களுடைய மாஃபியா கூட்டம் தான். இவர்களுடைய இந்த சோசியல் மீடியா விர்ச்சுவல் அடியாட்கள் தான் இந்த வேலையை வந்து தொடங்கி வச்சது. இது குறித்து பேசிய திருமாவளவனும் என்கிட்ட வந்து யாரும் நேரடியாக பேசல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்த பேபி அவர் பேசினார் பத்திரிகையாளர்கள் சந்திப்புல. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இது வந்து வதந்தி தான் அப்படின்னு சொல்லி பேசினாரு. திமுக அதிமுக தரப்புலையும் யாரும் உறுதியான தகவல்களா சொல்லல. இன்னைக்கு அதிமுக உடைச்சிட்டு அது இப்ப எப்படியாச்சும் பதவி வாங்கிடணும் அப்படின்னு சுத்திட்டு இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அந்த சி வி சண்முகம் தலைமையிலான அந்த குழு இந்த வாதத்தை முன்வைக்குது. அவர்களை பின்னால் இருந்து இயக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா, விஜய் அந்த கூட்டம் இந்த வாதத்தை முன்வைக்குது. அரசியலுக்காக எவ்வளவு மலிவான எல்லைக்கும் கீழ்த்தரமான அரசியலும் செய்யறதுக்கு ஆதவ அர்ஜுனா அவருடைய குற்ற கும்பல் தயாரா இருக்குது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய வாதங்களில் இருந்து நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது, அடிப்படையான எந்த தர்க்கமும் கிடையாது அவர்கள் சொல்றதுல. இவங்களுக்கு ஆட்சிக்கு ஆளு வேணும் அப்படின்னா யாருக்கு ஆளுனாலும் பிடிப்பாங்க. அதுக்கு வந்து திமுகவை குறை சொல்றது, திமுக அட்டாக் மோடுக்கு போனாங்க அப்படின்னா அதற்கு சரியான பதிலடியை திமுக கொடுக்கும், பார்த்து கொண்டிருக்காது. ஆட்சி தக்க வைப்பதற்கு யார் காலையும் பிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நீங்க விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க சார். ஆதவ அர்ஜுனாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பாக்குறது? இப்போ அதிமுகவின் தோழமை சக்தின்றாரு, அதே சமயத்துல விடுதலை சிறுத்தைகள் இப்போ மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகளை வந்து
அமைச்சர்களையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்றாரு. இதன் மூலியமா அவர் என்ன நிலைநாட்ட விரும்புறாரு? ஒன்று, ஒரு பிரைமரி போர்ஸாக அறியப்பட்ட அஇஅதிமுகவை பிளவுபடுத்துதல், அதை ஒரு சபார்டினேட் அளவுக்கு வந்து அந்த தரத்தை குறைப்பதற்கான வேலை. அதை தொடர்ந்து இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உடைத்து இன்டாக்டா இந்த கூட்டணி இனிமே அந்த இன்டாக்டா கிடையாது, திமுக ஒரு தனித்து விடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா தான் அது உள்ளுக்குள்ள இருக்கா? இது எப்படி பாக்குறீங்க? இது எல்லாமே வந்து நான் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டத்தினுடைய ஹிடன் அஜெண்டாவா தான் பார்க்கிறேன். ஏன்னா எதன் அடிப்படையில சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்ச உடனே அதிகமாக உற்சாகமாக கொண்டாடியது யார் அப்படின்னு சொன்னா ஆர்எஸ்எஸ் இங்க இருக்கக்கூடிய அந்த சேவக் சங் ஆட்கள் தான். அவங்க சொன்ன வார்த்தை எல்லாம் வந்து திராவிட கட்சிகள் இல்லாத தமிழ்நாடு அமைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர்களுடைய ஆட்கள் தான் அங்க ஆதரவுக்காரன். சிடிஆர் நிர்மல்குமார்ல இருந்து அருண்ராஜ் வரைக்கும் அவங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ் பாஜகவுல நேரடியாக இருந்தவர்கள் அப்படிங்கிறத பல முறை இதற்கு முன்பாக ஆதாரங்களோட பதிவிட்டிருக்கிறோம், சமூக வலைதளங்களையும் பதிவு வச்சிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு அதே இதான் வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்க, அந்த விஜய் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சமூக வலைதளங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா திராவிட கட்சிகளை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது யாருடைய குரலாக இருக்குது அப்படின்னு சொன்னா அப்பட்டமா ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய குரலா இருந்துட்டு இருக்குது. இவங்க வந்து நீங்க இங்க பாஜகவால நேரடியாக அரசியல் செய்ய முடியல. இப்ப சீமானை வந்து இறக்கி பெரியாரை கொச்சைப்படுத்தி பார்த்தாங்க, அது அங்க தமிழ்நாட்டுல எடுபடல. எப்படி அதிமுகவோட தொடர்பு கூட்டணி வச்சுக்கிட்டு இங்க வந்து தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சிடலாம், இங்க வந்து அதிகாரத்தை கைப்பற்றலாம் நினைச்சாங்க, அதற்கான வாய்ப்பு இல்லை. ஆன்மீக அரசியல் மதவாத அரசியல் கையில் எடுத்தாங்க, தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளல. அப்போ இந்த ஆட்டு கூட்டத்துல இருக்கக்கூடிய ஆடுகளை வேட்டையாடுவதற்கு நரி வந்து ஆடுகள் மாதிரி வேஷம் போட்டுட்டு வரோம் அப்படிங்கிறது போல அவர்களுக்கு இதே திராவிட இயக்க அரசியலினுடைய முகம் தேவைப்பட்டுச்சு. இங்க இருந்து உள்ளுக்குள்ளாரே இருந்து நீர்த்து போக செய்து வைப்பதற்கான வேலைகளை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக சோ அந்த அவர்களுடைய வேலையை நிறைவேற்றுவதற்கு பாஜகவிற்கு நேரடியாக முடியலங்கும் பொழுது இந்த மாதிரியான கூலிப்படைகள் தேவைப்பட்டிருக்குது. அந்த வேலையை அவர்கள் நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம். அது வந்து இப்ப ஒன்னா வந்து ஊர்ஜிதம் ஆயிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது. ஆதவர்ஜுனா வந்து அவர் சொல்றதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்க வேண்டிய தேவை கிடையாது. அரசியல் அவங்க என்ன ஃபேக் நரேஷன் வேணும்னாலும் கிரியேட் பண்ணுவாங்க. சோசியல் மீடியால டிஜிட்டல் ஊடகங்கள்ல எப்படி வந்து பொய்யான தகவல்களை பரப்பிட்டு இருக்கிறாங்களோ அது அவங்களுக்கான எந்த ஒரு தார்மீக பொறுப்பும் கிடையாது, அரசியல் நெறிமுறைகளும் கிடையாது, வரையறைகளும் கிடையாது, கொள்கைகளும் கிடையாது. எந்த கொள்கையும் குறிக்கோள்களும் இல்லாத ஒரு வெற்று கூட்டமாக வெறும் அதிகார வெறி கொண்டு தெரியக்கூடிய அந்த கூட்டத்திலிருந்து அவர்கள் என்ன குற்றச்சாட்டை வேண்டுமானாலும் வைப்பார்கள். அதையெல்லாம் நம்ம வந்து அதற்கு பதில் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது, அதை பொருட்படுத்த வேண்டும் என்கின்ற அவசியமும் கிடையாது. சார், ஆட்சியை தக்க வைப்பதற்கு, பதவியை தக்க வைப்பதற்கு அவங்க இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க அப்படின்னா, இப்போ இந்த கொள்கையை சார்ந்து இருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம், விசிகாலாம் நீங்க அதிமுகவோட நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா நாங்க மறுபரிசீலனை செய்வோம்னு சொல்லி எச்சரிச்சுட்டாங்க. எச்சரிச்ச பிறகும் இன்னைக்கு என்ன பிரஸ் மீட்ல சொல்றாரு, நாங்க தோழமை சக்திகளாக தான் நாங்களை பார்ப்போம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. அப்படின்னா அப்போ இந்த ஒரு 5 கட்சி கூட்டணியை வந்து நம்ம ஒரு ஸ்லிம் மெஜாரிட்டி தான் இருக்கு. அஇஅதிமுகவுக்கு 47 பேர் இருக்கிறாங்க. 2/3 வந்துன்னா கூட அது ஒரு ஃபேக்ஷனா வந்து சட்ட ரீதியா அது வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பின்விளைவுகளையும் பிற்காலத்தில் ஏற்படுத்தாது. அப்படின்னு நம்ம அஇஅதிமுகவை உடைக்கிற வேலையும் ஒரு பார்த்துக்கிட்டு, அஇஅதிமுகவுடைய ஸ்ட்ரென்த் தான் இந்த 5 ஆண்டுகள் நம்ம முழுமையா பூர்த்தி செய்வதற்கு வந்து உதவும். இந்த விசிகா கம்யூனிஸ்டுகளுடைய இது உதவாது அப்படிங்கிற ஒரு செய்தியை மறைமுகமா இதுல உள்ளடக்கி சொல்றதா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கா? இப்ப இவங்கெல்லாம் இப்ப நீடிப்பாங்களா கொள்கை சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள்? ஏன்னா நேத்தே சண்முகம் அவர்கள் வந்து எச்சரிக்கவும் விடுத்திருந்தாரு. அந்த மீறியும் இன்னைக்கு வந்து அவர் இந்த பிரஸ் மீட்ல சொல்றாரு. ஆமா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், ஐஎம்எல் எல்லாருமே வந்து கொள்கை ரீதியா செயல்படக்கூடியவர்கள். இப்ப இவங்க அதிமுகவினுடைய ஆதரவு இல்லாமலேயே விஜய் அவருடைய பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்க முடியும். 119 பேர் வந்து அவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் மேல அவர்கள் அதாவது விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் வந்து இந்த ஆட்சியை தக்க வைப்பதற்காகத்தான் நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம்னு சொன்ன பிறகும் கூட இவங்க அதிமுகவை ஒரு குழுவா உடைச்சு அவர்களுடைய ஆதரவை தேடுவதன் மூலம் இவங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க இந்த விடுதலை சிறுத்தைகள். இதுவே இவர்களுக்கு மிக பெருத்த அவமான அசிங்கம் தான். ஏன்னா வந்து
நானா வாலண்டியரா வந்து உனக்கு ஆதரவு தரேன். ஏன் இங்க வந்து ஒரு பிரசிடென்ட் ரூல் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட. அப்படி வர்றவனையும் தானமா வர மாட்ட பல்ல பிடிச்சு பதம் பார்க்கிற மாரி அவர்களை அவமானம் அவர்களுடைய சுயமரியாதைக்கே ஒரு இழுக்க அவர்கள வந்து கேள்வி கேட்கிற வகையில நான் வந்து அதிமுக கிட்ட போறேன் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது. இதுல இன்னொன்னு இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிமுகவினுடைய தலைமை பலவீனப்பட்டு இருப்பதால, அதிமுகவை முழுமையாக அபகரிக்கக்கூடிய வேலையையும் தொடர்ந்து தாவேகா செஞ்சுகிட்டு இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து தன்னை வந்து ஒரு எம்ஜிஆர்ன்னு அவங்களுடைய அந்த ரூட் மாஃபியா குரூப்ல என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, நான் வந்து எம்ஜிஆர் எல்லா வகையிலயுமே நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா வகையிலயுமே வந்து எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி அதற்காக நிறுவ முயற்சிட்டு இருக்கிறாங்க. கூட வச்சுக்கிற ஆள்ல இருந்து பயணிக்கிறதுல இருந்து எல்லா ஃப்ரேமும் வந்து நான் வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன தொப்பி போட்டிருப்பாரு இவர் கோட்டு போட்டிருப்பாரு அதுதான் வந்து காலத்திற்கு ஏற்ற மாற்றமே தவிர அதை தாண்டி வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப அந்த கட்சியை தலைவர்கள் வந்து பலவீனப்பட்டிருக்கிறாங்க. தொண்டர்களை முழுமையாக தன்வயப்படுத்தி அவர்களை அந்த முழுமையாக நீர்த்து போகக்கூடிய அந்த ஸ்வாலோ பண்ணக்கூடிய வேலையை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நேத்து இந்த அம்மா உணவகத்தினுடைய அந்த அறிவிப்பெல்லாம் பார்த்திருப்பீங்க. அம்மா உணவகத்தினுடைய அறிவிப்பை பார்க்கும் பொழுது எல்லாம் வந்து சில்லறை சதற விட்டுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அப்படின்ட்டு. ஆனா அது உள்ளபடியே இருக்கக்கூடிய சூட்சுமம் என்ன அப்படின்னு சொன்னா அதிமுகவினுடைய தொண்டர்களை அபகரிக்கக்கூடிய ஒரு முயற்சி. இதற்கு முன்பாக திமுக ஆட்சியிலையும் அம்மா உணவகங்கள் செயல்பட்டுச்சு. அதற்கு தேவையான உதவிகள் எல்லாமே முறையாக நடந்துட்டு இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய நம்ம மாமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் அங்க போய் ஆய்வு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த அளவிற்கு வந்து யாரும் வந்து ஒரு விளம்பரம் இது வந்து அமலில் இருந்த சட்டங்களை நடைமுறைகளே அமல்படுத்துவதுதான் விஜய் ஆட்சியினுடைய சிறப்பு. அந்த வகையில வந்து இப்ப அம்மா உணவகம் நடைமுறையில இருக்குது. அம்மா உணவகங்கள் வந்து அவர் அறிவிப்பு விட்டாரு. அம்மா உணவகங்களே கேஸ் எல்லாம் வந்து லைட்டர் வச்சுதான் பத்த வைக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த அறிவிப்பு வைப்பாரு. கடாய் வச்சீங்கன்னா கடாய் சூடானதுக்கு அப்புறம் தான் எண்ணெய் ஊத்த வேண்டும் முதலமைச்சர் உத்தரவு. ஆகா பாத்தீங்களா, கடாய் சூடானது பிறகுதான் எண்ணெய் ஊத்த சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர். இவ்வளவு நாளா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் சில்லறை சதற விடுவாங்க. இதெல்லாம் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜெயலலிதா மேல அவ்வளவு ஈடுபாடா இருக்கிறாரு, எம்ஜிஆர் மேல அவ்வளவு ஈடுபாடா இருக்கிறாரு. அவரு ஈடுபாடா இருக்கிறது அதிமுக மேல, அவர்களுடைய தொண்டர்கள் மேல, அந்த கொள்கை மேல எல்லாம் கிடையாது. அதை கபலீகரம் பண்ணுவதற்கான வேலைகளை ஏற்கனவே தேர்தலில் ஓரளவுக்கு அதுல வெற்றி பெற்று இருக்கிறாங்க. இன்னும் முழுமையாக சுவீகரிக்கிறதுக்கான வேலைய முறையான திட்டமிடலோடு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதற்கு அதிமுகவை நீர்த்து போய் அழிந்து போக செய்வதற்கு எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்ற ஆட்கள் அவர்களுடைய தனி லாபத்துக்காக, அவர்களுடைய அதிகார வெறிக்காக இன்னைக்கு அதை கொண்டு போயிட்டு அந்த வேலைக்கு விஜய்க்கு ஆதவர்ஜுனாவுக்கு உடந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் அதே போல சட்ட ரீதியாகவும் பல தெளிவான உங்களோட கருத்துக்களை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி.